ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இதெல்லாம் டிசைன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட், இதில் நம்ம வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் இது டிசைன் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த சைடு தான் டிசைன் பண்ணணும்னா இதை நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்கக்கூடியது டைப்பு. ஸோ எந்த டைரெக்ஷனில் எப்படி வேணாலும் நம்ம வந்து டேர்ன் பண்ணி இப்படி நீங்கள் டிசைன் பண்ணதை பார்க்கலாம். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் பிளேன், இது சப்ஸ்ட்ரேட் அண்டு அந்த பேட்ச் உங்களுக்கு அப்படியே தனியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேட்ச்சு அண்டு கனெக்டர் பாருங்கள் உங்களுக்கு தனியாக இருக்கும். கனெக்டரும் இன்னும் பேட்சும் ஜாயின் ஆகலை. ஸோ ஜாயின்ங்கிறது வேறு நம்ம தனியாக பண்ணணும். ஜாயின் பண்ணால் தான் இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் இந்த பேட்ச் வரைக்கும் ரேடியேஷன் ஆகும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது இந்த ஆக்சிஸை பிடிச்சி கூட நீங்கள் வந்து இப்படி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் இப்போ எனக்கு இது இப்படி வேணும், இந்த வியூ வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதை மட்டும் டர்ன் பண்ணுறதுக்கு, இதை மட்டும் டர்ன் பண்ணுறதுக்கு அண்டு இந்த ஆங்கிள் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு சரிங்களா, இந்த டைப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இல்லை எனக்கு இந்த டிசைன் இந்த பக்கம் வேணும், இந்த சைடு வேணும் அப்படின்னா இந்த கனெக்டருடைய கோஆர்டினேட்ஸ் வேல்யூவை நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இதை மாற்றுறதுக்கு இப்போ இது வந்து ஜீரோலேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுனால, அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எக்ஸ் வேல்யூ இது 0, எக்ஸ் வேல்யூ 0லேருந்து இது க்ரோத் ஆகி இங்கே வரைக்கும் க்ரோத் ஆகிருக்கு. அதுக்கு பதில் இந்த பிளேஸ்லேருந்து இது இங்கே வரைக்கும் வரணும் அப்படின்னா சிம்பிள், இதோடைய திக்னஸ் 2.5 வந்துடும், இதோடைய லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். ஸோ 2.5 + 5 7.5 அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அது இந்த பிளேஸில் வந்து நிற்கும். ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட், ஸோ அது மாதிரி இதை நீங்கள் வேறு கோஆர்டினேட் பொசிஷனில் இல்லை வேறு லொக்கேஷனில் நீங்கள் இதை எந்த பக்கம் நீங்கள் வேணாலும் இந்த கார்னரில் கூட நீங்கள் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி கூட பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இன்புட் கொடுக்குறத பொறுத்து எந்த சைடில் நீங்கள் வந்து இன்புட் ஆர்எஃப் சிக்னல் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இதோடைய ரேடியேஷன் பேட்டர்ன், இதோடைய ஃப்ரீக்வன்சி, இதோடைய ப்ராபகேஷன் எல்லாமே, போலரைசேஷன் எல்லா வேல்யூமே சேஞ்ச் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைடு, மெட்டீரியல் மட்டும் கிடையாது, எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து உள்ளே கொடுக்குறீங்கன்றதை பொறுத்தும் இதோடைய டைரக்ஷனில் எல்லா ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டிஸும் வேரி ஆகும். ரைட், நவ் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நடுவில் பாருங்கள் இதில் கேப் இருக்கும். ஸோ இதில் டிரான்ஸ்மிஷனுங்கிறது இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கனெக்ட்டுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டு பேட்சுங்கிறதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யுனைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி யுனைட், இது சப்ஸ்ட்ராக்ட், இது இன்டர்செக்ட். ரைட்டா, இதெல்லாம் வந்து ஃபர்தர் நீங்கள் போக வேறு டிசைன்ஸில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு தேவையானது பேசிக்காக நமக்கு தேவையானது இந்த யுனைட் ஆப்ஷன். அடுத்த லெவலுங்கிறது இந்த சப்ட்ராக்ட்ங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு யுனைட் ஆயிடுச்சு. ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு, ஒரே இதில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் எந்த சிக்னல் நீங்கள் இந்த சைடு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது இது வழியாக ரேடியேஷனுங்கிறது ஆகும். ஸோ இதோடைய பேசிக்கான ஆண்டனாவோட டிசைன் முடிஞ்சிருச்சு. ரைட், இதுக்கப்புறம் இந்த போர்ட்டில் இந்த பொசிஷனில் நம்ம வந்து கனெக்டருங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கனெக்டருங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பர்போஸ்க்கு இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டிசைனில் எஸ்எம்ஏ பேஸ்டு கனெக்டர்ஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எஸ்எம்ஏ கனெக்டர் அப்படின்னா என்னங்கிறத நெட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த எஸ்எம்ஏ கனெக்டருங்கிறத கனெக்ட் பண்ணுவோம். பட் இங்கே சிமுலேஷனில் இந்த டூலில் அந்த எஸ்எம்ஏ கனெக்டர்லாம் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் அந்த எஸ்எம்ஏக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறதுல 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து லம்ப்டு போர்ட் அண்ட் வேவ் போர்ட்னு இருக்கும். அதெல்லாம் ஃபர்தர் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் லேட்டர் டிசைன்ஸ், அடுத்தடுத்த டிசைன்ஸில் நான் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இது பேசிக் டிசைனுங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த இதை சூஸ் பண்ணுங்கள். 2D ஷீட்ஸ் இங்கே தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இங்கே நீங்கள் அது வரைக்கும் பாருங்கள், வேறு பிளேஸ்லலாம் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இந்த கார்னர் வந்தோடனே அதோடைய ஷேப்பை பாருங்கள். ஸோ வேணால் ஃபர்தர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை போட்டு இந்த இடத்த ஜூம் பண்ணி கூட பார்த்துக்குங்க. இந்த இடத்த ஜூம் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த 2D ஷீட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்னரில் இருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த கார்னர் வரைக்கும் நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த பாருங்கள், வேறு பிளேசஸ் கொண்டு போயிட்டாலும்
2D ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கார்னர் கொண்டு வரும். அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 2D ஷீட் அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன டிசைன் முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ரைட், ஓகே. ஸோ இதை நான் வேறு ஆங்கிளில் நான் வந்து உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், யூஸ்வலாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்றதை மட்டும் காமிக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் வந்து யூஸ்வலாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் பண்ணுவாங்களோ அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சேன். பாருங்கள் எப்படி வெளியில் நீட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம ட்ராப் பண்ணணும்னு நினச்சது, நம்ம ட்ராப் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த மேலே இருக்க பிளாக்கையும் மேலே இருக்க பேட்சையும் கீழே இருக்க கிரவுண்ட் பிளேனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த 2D ஷீட் ட்ராப் பண்ண மாதிரி தான் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆங்கிளில் வச்சு எல்லாருமே டிசைன் பண்ணுறதுனால இப்படி இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக். அதனால தான் ஸோ இங்கே நம்ம YZ அப்படிங்கிற பொசிஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். டூ டி ஷீட் சூஸ் பண்ணிக்கிறோம். 2D ஷீட் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2D ஷீட் நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோன்றது நீங்கள் பார்க்கலாம். இந்த 2D ஷீட் வந்து நமக்கு எங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பேட்சையும் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் பிளேனையும் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து சிக்னல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இந்த கிரவுண்ட் பிளேனுக்கும் பேட்சுக்கும் நடுவில், தட் மீன்ஸ் இங்கே வந்து நீங்கள் RF சிக்னலை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பேட்சில் வந்து அது எப்படி ரேடியேட் ஆகுது, கிரவுண்ட் பிளேனில் வந்து அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த சிமுலேஷன் டூல் உங்களுக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, நவ் இந்த பேட்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பேட்ச் மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இந்த பேட்ச் மெட்டீரியலை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அசைன் எக்ஸைட்டேஷன், அசைன் பவுண்ட்ரி அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வந்து பெர்ஃபெக்ட் மெட்டீரியலை நம்ம, அதாவது பெர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் மெட்டீரியல், இது பெர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ பெர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் மெட்டீரியலை அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஷீட்டு ஸோ இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வேவ் போர்ட்டாக அசைன் பவுண்ட்ரி, அசைன் எக்ஸைட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் போர்ட்னு வரும். ஸோ அந்த வேவ் போர்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்கணும். வேவ் போர்ட்டில் இது போர்ட் நேம் ஒன்று. ஓகே, இங்கே போயிட்டு நீங்கள் இது வந்து நன்னிலேருந்து அதை நியூ லைன், அங்கே ஒரு நியூ லைன் ட்ரா பண்ணணும். நியூ லைன். ஸோ இது பாட்டமில் இருந்து டாப் நோக்கி ரேடியேஷன் இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு அது வரைக்கும் பாருங்கள் வேறு இடத்துல வேறு ஷேப்ஸ்லாம் இருக்கும். பாட்டமில் வந்தோன்னே இந்த டைரெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த பாட்டம் டு இந்த டாப் வரைக்கும் இந்த எக்ஸைட்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. டிஃபைன்டு, எஸ் இட் இஸ் டிஃபைன்டு. ஃபிஃப்த்தாக ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண வேணும். அந்த பாக்ஸ் ட்ரா பண்ண பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேக்கமில் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி பாக்ஸுங்கிறது ஏர் மீடியமாக செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆண்டனா எங்கே இருக்குன்னா ஒரு வேக்கம் மீடியமில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர் மீடியமுக்கு கொண்டு வந்து அதை வைக்கணும். ஏர் மீடியம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் அந்த பவுண்ட்ரி பாக்ஸை வந்து இந்த மொத்த ஆண்டனாவும் எங்கே இருக்குன்னா அந்த பாக்ஸுக்கு உள்ள ஏர் மீடியமில் வைக்கணும். ஸோ இந்த ஆண்டனாவுடைய லென்த்து விட்த்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், 10 mm சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக நம்ம இது என்ன சூஸ் பண்ணுறோம்னா 10 times அப்படிங்கிறது மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு வச்சுக்கணும்.
அண்டு இந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா -75 அப்ராக்சிமேட் எல்லாமே. அதாவது இந்த சென்டரில் இருக்கிறதுக்காக நம்ம இதை எப்படி பண்ணுறோம், -70 ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஏன் -70 ரேஞ்சில் சூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த இசட் ஆக்சிஸ் இது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் இருக்கும். இது நீங்கள் அந்த பாக்ஸ் வரும்போது நீங்கள் அதை ஃபில் பண்ணுவீங்க, அது என்னன்றதை பார்ப்பீங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த வியூ கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸ் டோட்டல் பாக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இதை பாருங்கள், டோட்டல் பாக்ஸு எப்படி கிடச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள், இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்மளுடைய அந்த டிசைன் பண்ண ஆண்டனா எங்கே இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தெரியுதா? சென்டர் போர்ஷனில் இருக்குது. எதுக்காகனா மொத்த இடமும் ரேடியேட் நம்ம பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போ ஆண்டனா இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் எப்படி ரேடியேட் ஆகுது, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வேல்யூவாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் வெரி ஈஸி. மொத்த யூனிவர்ஸுக்கும் இந்த சிமுலேட்டர் வந்து ஒர்க் பண்ண முடியாது. வேக்கம் மீடியம்னு வச்சுட்டிங்கன்னா இந்த டோட்டல் யூனிவர்ஸுக்கும் இந்த ஆண்டனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஒன்று நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய பாக்ஸுங்கிறது நம்மகிட்ட இருக்காது. நம்ம செல்ஃபோனோட பெரிய பாக்ஸாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸில் அதோடைய ரேடியேஷன்ஸ் இந்த எல்லா கோஆர்டினேட்ஸ்லையும் அது எப்படி அந்த ரேடியேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு, ரைட்? ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம என்ன மெட்டீரியல் அசைன் பண்ணி வச்சுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஏருங்கிறத நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம், ஃபைன். இந்த பாக்ஸ் உடைய பவுண்ட்ரியை வந்து ரேடியேஷன் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். ரேடியேஷன் பவுண்ட்ரியாக செட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ரேடியேஷன் பவுண்ட்ரி. நல்லா பார்த்துக்குங்க. ஸோ கனெக்டரை வந்து நம்ம வந்து என்ன பேட்சை வந்து நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா வந்து பெர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் எலமெண்ட்டை கொடுத்தாச்சு. அண்டு லம்புடு போர்ட், வேவ் போர்ட், லம்புடு போர்ட்டில் நம்ம வந்து வேவ் போர்ட் நம்ம அசைன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம எஸ்எம்ஏ கனெக்டருக்கு பதில் அதில் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த சிமுலேட்டர் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டில் சிக்னல் கொடுத்துரும். அதாவது ஃபேஸ் சிக்னல்ஸ், ஆர்எஃப் சிக்னல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்எஃப் சிக்னல்ஸை அங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஒர்க்கை எல்லாமே பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நமக்கு முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வேலையை வந்து நம்மளோட வந்து சொல்யூஷன் செட்டப் நம்ம செட் பண்ணணும். சொல்யூஷன் செட்டப். ஸோ இந்த செட்டப் 1, ரைட், ஓகே. சொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி என்ன ஜிகாஹெர்ட்ஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க. இது எந்த டிசைனுமே இல்லாமல் பேசிக்காக ஒரு ஆண்டனாவை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஓகே, ஹியர் ஆஃப்டர் வி வாண்ட் டு டிசைன் சம் சொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி, அதெல்லாம் டிசைன் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இது பேசிக்குங்கிறதுனால உங்களுக்கு வெறும் சொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி எதுவுமே நம்ம டிசைன் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். ஓகேன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் ஸ்வீப் செட்டப். ஸோ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சியில் இதை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்வீப் டைப்பில் டிஸ்க்ரீட்டு, ஃபாஸ்ட்டு, இன்டர்போலேட்டிங் இதெல்லாம் என்னங்கிறத லேட்டராக நம்ம பார்ப்போம். வெரி பேசிக். அண்டு டைப்பில் வந்து லீனியர் ஸ்டெப்பு, லீனியர் கவுண்ட்டு, லீனியர் ஸ்கேலு இதெல்லாம் லேட்டர். அந்தந்த ஆண்டனா டிசைனுக்கு ஏற்றப்பல அந்தந்த பர்பஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும். பேசிக்காக இந்த ஸ்வீப் பார்க்குறோம், இன்டர்போலேட்டிங் எடுத்துக்கிறோம், டிசைனில் அசிட்டிஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், ஸ்டெப் சைஸ் 0.1ங்கிற ஸ்டெப் சைஸ்லேயே இது இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்கிறது கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம இதை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணும்போது பவுண்ட்ரிஸ் அண்ட் எக்ஸைட்டேஷன் எல்லாம் மட்டும் வார்னிங் கொடுக்குது. இந்த நெக்ஸ்ட்டு நம்ம இதை அனலைஸ் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இந்த அனலைஸ் ஆல் கொடுக்கும்போது இதை வந்து ஏதாவது ஒரு இதில் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ பேட்ச் ஆண்டனா சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த உங்களுடைய சிஸ்டத்தோடைய ரேம் அண்டு மற்ற ஸ்பீடெல்லாம் பொறுத்து இந்த ரெசல்யூஷன் எடுத்து ரிசல்ட் வரக்கூடிய டைம் பீரியடுங்கிறது ஆகும். ஓகே, இப்போ சிமுலேஷன் அனலைஸ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கோ டு த ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஸோ க்ரியேட் மாடல் சொல்யூஷன் ரிப்போர்ட்டில் ரெக்டாங்குலர் பிளாட்டு, ரெக்டாங்குலர் ஸ்டாக்டு, போலார் பிளாட்டு எல்லாமே பார்க்கலாம். ஃபீல்டு ரிப்போர்ட்டில் ரெக்டாங்குலர் பிளாட்டு எல்லாமே நீங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இதில் 3D டைப்பில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் டைப் வரும். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் இதில் போயும் நீங்கள் ரிசல்ட் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி எடுத்து பார்க்கலாம்.